ஆயிருக்கு. இப்போ ரெக்கார்டிங் ஆகுது. ஓகே ஃபைன். ஆஹா, பனைமரம் செஞ்சது ரெண்டுமே போயிடுச்சோ. சரி, பனைமரம் இன்னொரு தடவை வின்ஸ்லோ ஹோமரை வச்சு செய்வோம் நம்ம. எப்படி ரெக்கார்டிங் ஆகாமல் இருந்துச்சுன்னு தெரியலையே எனக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பும் எடுக்கல பார். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் டெமோக்காக போயிருந்தோம். போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, பார்த்தியா அது? Yes, sir. அது அது அங்கே ஒரு போயிருந்தப்ப seascape ஆ அதெல்லாம். சி ஆமாம், சீஸ்கேப் ஒன்றும். சீஸ்கேப் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சீஸ்கேப் ஒன்றும் ஒரு. அப்புறம் முன்னாடி பழைய லேண்ட்ஸ்கேப் ஒன்று திரும்ப செஞ்சு காட்டினேன். நான் முன்னாடி செஞ்ச லேண்ட்ஸ்கேப் திரும்ப செஞ்சு காட்டினேன். அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, மிஸ்டேக் விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோன்னா பெயிண்டிங் வந்து கற்றுக்கவே முடியாது. மிஸ்டேக் விட்டாலும் பரவாயில்ல, இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுல தான் உனக்கு வந்து பெயிண்டிங்கில் வந்து குவாலிட்டி வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன நமக்கு செய்ய வராதோ அதை செய்கிறது தான் இம்பார்ட்டண்ட். என்ன செய்ய வருதோ அதை செய்கிறத விட என்ன செய்ய வரலையோ அதை செஞ்சு பார்க்குறது தான் இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. இப்போ நான் வந்து சீரியஸாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இது முடிச்சுட்டு இப்போ நேராக போய் வின்ஸ்லோகம் வர திறந்து எடுத்து உனக்கு அனுப்பிட்டு ஒரு 4-5 வின்ஸ்லோ ஹோமர் பனைமரம் காப்பி பண்ணணும். அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது காப்பி பண்ணுறது. அதாவது ஒரு சர்டன் கேரக்டர் இருக்குது. இப்போ நான் அந்த அந்த ஓரியன்டல் பெயிண்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தியா. அப்போ ஓரியன்டல் பெயிண்டிங் செய்கிறதுல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குது. அதில் அந்த கேரக்டர் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பிடிக்கிறது. இப்போ தென்னை மரம் தென்னை மரம்ன்ற பனை மரம்ன்றான், இது மூங்கில் மரம்க்கும் ஸ்லீப்பிங் வீப்பிங் பில்லோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கும் அவங்களுடைய வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த கேரக்டரை என்னன்னு சொல்லிட்டு பிடிக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங். சரி, இதோட வந்து பனைமரத்தை நிறுத்திட்டு இலைக்கு போயிடுவோம். அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துறேன், இந்த ப்ரெஷ் எடுத்துறேன். அப்போ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். சரியா, இப்போ இந்த இடத்த கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி போட்டுருவோம். ஏன்னா தண்ணி நிற்கிற மாதிரி போட்டோம்னா என்ன அட்வான்டேஜ்னா ரிஃப்ளெக்ஷனை காட்டலாம். இந்த இடத்த ரிஃப்ளெக்ஷன் காட்டிடலாம். இங்கெல்லாம் வந்து நிலம் இருக்கிற மாதிரி காட்டிடலாம், லேண்ட் இருக்கிற மாதிரி. அப்போ இங்கெல்லாம் லேண்ட் இருக்கிற மாதிரி காட்டுறதுன்னா முதல்ல வந்து இங்கே கீழே வந்து டார்க் ஆயிடும் இல்லையா, இந்த இடம் வந்து டார்க் ஆயிடும்.
அப்போ கை வந்து வேறு வேறு டைரக்ஷனில் போகுது. ஸ்ட்ரோக்கு இப்படி வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போதே தரையிலேருந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லைட் வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே நிறைய ஷேடோ காட்டுறேன், இங்கே வந்து கொஞ்சம் தான் ஷேடோ காட்டுறேன், இப்படி வர்றதுல நிறைய ஷேடோ காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போவோம். எவ்வளோக்கு அளவு டீட்டெயில் வந்து சட்டிலாக காட்ட முடியுமோ, பவர்ஃபுல்லாக அப்படியே கொந்தளிச்சு நிற்கிற மாதிரி காட்டாமல் காட்டணும். ஆனால் டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த தண்ணியிலே இந்த இடத்துல தண்ணி போட போகிறோம். இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் லேசாக பாசம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் அது கண்ணில் பார்த்த உடனே அது நல்லா இருக்கே, அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று வருது. என்ன இதனால என்ன அட்வான்டேஜ், தண்ணியோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது. தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் தெரிகிறப்ப சாரி அந்த மரத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த மரத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிகிறப்ப தண்ணி வந்து லைட்டாக இருக்குது, அந்த மரம் வந்து டார்க்காக இருக்கு. அதை பாரு, அது வர்றப்ப இது காஞ்சதுக்கப்புறம் வருவோம். இதுக்காக தான் நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுக்கிறேன். அதாவது அப்படியும் கலர் வைக்க முடியும், நான் இப்படி மெல்லிஸாக அப்படியும் கலர் வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து காட்ட போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் இருக்கிற சப்ஜெக்டோட கொஞ்சம் லைட்டராக இருக்கும். இந்த இடத்துல நல்ல டார்க்காக இருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக காட்டிட்டு, ஏன்னா தண்ணி ஃப்ளாட்டாக தான் நிற்கும், காட்டிட்டு கொஞ்சம் போல் அந்த இடத்துல இடம் விட்டுருவோம் இல்லையா? அதாவது தண்ணியும் தரையும் சேர்ற இடத்துல ஒரு லைட் இருக்கும். செஞ்சுருக்கோம்ல, அது முன்னாடி செஞ்சுருக்கோமா இல்லையா? அதாவது தண்ணியும் தரையும் சேர்ற இடத்துல இது அது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போட்டுறேங்க. போட்டுட்டு தண்ணியும் தரையும் சேர்ற இடத்துல இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் சப்ஜெக்டோட லைட்டராக இருக்கும். ஆக்சுவல் சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட்டராக இருக்கும். எஸ் சார், செஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லேண்ட்ஸ்கேப் செஞ்சோம்ல. அங்கே வந்து அந்த இடத்துல வந்து லைட்டராக தெரியும். இப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு இப்படி தெரியுது. டார்க்காக இருக்கிறது கொஞ்சம் லைட்டராக தெரியும், லைட்டாக இருக்கிறது கொஞ்சம் டார்க்கராக தெரியும். கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம்.
அங்கேருந்தே கொண்டு வரேன். ஆக்சுவலாக இங்கேருந்து கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சு எனக்கு, ஆனால் அங்கேருந்தே கொண்டு வரேன் நான். அதை வந்து நம்ம அந்த அந்த லைட் விடுறதுனால இது வந்து ரிஃப்ளெக்ஷன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஒயிட் அங்கே கொஞ்சம் போல் விடுறதுனால இதோடைய எக்ஸாக்ட் சைஸ் வராது இல்லையா, அந்த ஆப்ஜெக்டோடைய எக்ஸாக்ட் சைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம இப்படி பார்க்குறோம் அந்த ஆப்ஜெக்டை, சரியா? தண்ணியில் அந்த ஆப்ஜெக்ட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வேற ஆங்கிளில் பார்க்குறோம், இது வேற ஆங்கிளில் பார்க்குறோம். இது பிலோ ஐ லெவலில் போயிருது, அது அபோவ் ஐ லெவலில் இருக்கு. அப்போ இது கொஞ்சம் ஷார்ட்டராக தான் தெரியும், சரியா? சரி, இது காயட்டும். அது காயிற வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கலருக்கு போயிடுவோம். அடுத்த கலருக்கு போகிறோம்னா நம்ம இங்கேயே போயிடுவோம். ஒன்று அப்படி செய்யலாம், அப்படி இல்லாட்டி இதோ இந்த சப்ஜெக்டோட கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். சப்ஜெக்டோட இந்த இடத்துல அந்த புல் இருக்கு இல்லையா, அந்த புல்லோட கொஞ்சம் டார்க்கராக அதை வச்சுட்டு அப்படியே அது உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல டார்க்கர் பத்தலை அப்படின்னா சும்மா 4 பிளேடு வந்து டார்க்காக போடலாம் இந்த இடத்துல. நாலு பிளேடு அங்கே டார்க்கராக போட்டதுனால இப்போ இது முன்னாடியும் அது பின்னாடியும் இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா? அட்லீஸ்ட் இதாச்சும் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அதை வந்து லேசாக கரைச்சி விடுறேன், டிசால்வ் பண்ணி அந்த இடத்துல வந்து புல் உள்ள லைட்டர் புல் உள்ளே போகிற மாதிரி லேசாக காட்டிட்டு அப்புறம் டார்க்கர் புல்லை வெளியில் கொண்டு வந்துடுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு அதை அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அந்த 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 கலரை மேலே கொண்டு போயிட்டேன். கொண்டு போயிட்டு நல்ல ஒரு டார்க் கலர் எடுத்து அது காயணும். காஞ்சதுக்கப்புறம் அப்படி செஞ்சு விட்டோன்னா அந்த இடத்துல புல் இருக்கிற மாதிரி ஒரு புல்லுடைய டிப் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய டீட்டெயில் காட்டலாம். ஆக அது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுக்கே இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா பின்ன என்னதான் இம்பார்ட்டன்ட் இதில்? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் இல்லாதது இல்லை எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம், சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த இதோடைய ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வர முடியும் இல்லையா? அதனால அங்கேயும் நான் வந்து கொஞ்சம் போல் மேலே பாசம், தண்ணி மேலே பாசம் மிதந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி காட்டுறேன் அதை. ஓகே. பனமரம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சார். என்னப்பா பனைமரம் நல்லா வந்துருச்சுல்ல? பனைமரம் நல்லா வந்துருச்சு. இந்த ரோடை நீ செட் பண்ணணும், அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல புல் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியும் காட்ட முடியுதான்னு பார்ப்போம்.
ஐ மீன் கொஞ்சம் வயல்வெளி இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல, ஏன்னா தண்ணி எண்ணெய் பட்டிருக்கு அந்த இடத்துல. என் கையில் இருந்து தான் பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, அந்த இந்த ப்ரெஷ்ஷை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது இந்த இடத்துல கேலஸ் வந்துருச்சு. சொன்னேன் ஞாபகம் உனக்கு, க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இங்கே ப்ரெஷ்ஷை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இங்கே 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 இதை இதை கேன்வஸை இப்படி பிடிக்கிறது, அது வந்து காலோஸ் வந்துடுது. காலோஸ் வந்து உரியுது கை. எனக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்குது. அதனால நான் வந்து அதை வந்து ஒரு க்ரீம் போட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறந்துடுது அந்த க்ரீம் போட்டது. இப்போயே ஆக்சுவலாக வந்து நிறைய இடங்கள்ல அந்த என் கையில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமுடைய ரெசிடியூஸ் காலையில் போட்டது இப்போ இவ்வளோ இந்த இதுக்கு நம்ம செஞ்சோம்ல, இந்த இடத்துக்கு செஞ்சோம் தெரியுமா, அந்த விஷயங்களை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷனுக்கு செஞ்சோம். இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல டார்க் வைக்கலாம். அந்த எண்டில் அதாவது இது வச்சு கலர் அப்படி வச்சுட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலுக்கு போனால் தான் கொஞ்சமாச்சும் வரும் போல இருக்கும். அந்த ஆயில் மேலே ஒர்க்கே பண்ண முடியல அந்த இடத்துல. இப்போ டெக்ஸ்சர் இப்படி வச்சுட்டோம்னா, ஃப்ளாட்டாக கலர் வைக்காமல் இப்படி டெக்ஸ்சர் லேஸாக வச்சுட்டோம்னா, வயல்வெளி அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக தான் நாற்று நட்டுருப்பாங்க இல்லையா. அதனால அப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வச்சுட்டு போகலாம். இப்போ மேலே நம்ம விடுற ஸ்பேஸ் வந்து அந்த நெல் பயிரோடைய டாப்பு, கீழே இருக்கிறது வந்து அந்த நெல் பயிரோடைய டார்க் ஏரியாஸ். அப்போ அந்த இடத்துல அப்படி 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 அப்படியே செஞ்சு விட்ருவோம். டார்க் கலரை வச்சு, டார்க் கலர் வச்சு செய்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, இந்த இடத்துல ஆயில் இருக்கா இல்லையான்றதை பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேன். அது வேறு செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். தூரத்தில் போக போக டீட்டெயிலும் குறைஞ்சிருது, லைட்டாகவும் ஆயிடுது இல்லையா. தூரத்தில் போக போக டீட்டெயிலும் குறைஞ்சிருது, லைட்டாகவும் ஆயிடுது. அங்கெல்லாம் டார்க் வைப்போம். இன்னொரு டார்க் வைக்கலாம். இப்போ அந்த இடத்துல வந்து அந்த பில்டிங் வந்து தெரிகிற மாதிரி செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா அது ஒரே ஸ்ட்ரோக்கில் செஞ்சால் உண்டு, இல்லாட்டி இல்லை.
வருதான்னு பார்ப்போம். லேசாக அந்த கூறு தெரியும். இப்போ அந்த எட்ஜில் ஒரு டார்க் ஒன்று வைக்கணும் நம்ம. இப்போ உனக்கு எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு வர்றப்ப இந்த மாதிரி ஒரு சீனை போட்டு கோயிலுக்கு பதிலாக ஒரு டென்ட் ஒன்று போட்டு ஒரு கொடை ராட்டினம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தெரியுமா? ரவுண்டாக எப்படி ஒரு ராட்டினம் இருக்கும், சர்க்குலராக ஒரு ராட்டினம் இருக்கும். அந்த ராட்டினத்தில் ஏதாச்சும் ஒன்றை போட்டு விட்டு அந்த ராட்டினத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுட்டு நீ ஆளுங்க நின்றுட்டு இருக்க அந்த கேரக்ட் ஃபிகர்ஸ் வரைவோம் இல்லையா, அந்த கேரக்ட் ஃபிகர்ஸ் நின்றுட்டு இருக்கிற மாதிரி நீ போட்டு விட்டீங்கன்னா ஒரு வில்லேஜ் சீன், ஒரு வில்லேஜ் மார்க்கெட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். வில்லேஜ் மார்க்கெட்டு, வில்லேஜ் சீனு, ஆளுகள்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கதை சொல்லிடலாம் அந்த இடத்துல. இப்போ இதை வந்து வேர்ட்டிக்கலாக போட்டிருக்கோம், நம்ம ஹரிசாண்டலாகவும் இந்த ஸ்டோரியை சொல்லலாம் இல்லையா? ஹரிசாண்டலாகவும் சொல்லலாம். ஹரிசாண்டலாக சொல்கிறப்ப இப்படி வந்துருச்சுன்னா இந்த இடத்துல 2 மரம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குன்னா ஆலமரம் ஒன்று செய்வோம் நம்ம. அப்புறம் ஆலமரம் ஒன்று இருக்கிற மாதிரி போட்டுட்டோம்னா ஹரிசாண்டலாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்த டார்க் ஆக்குறோம். ஏன் டார்க் ஆக்குறோம்னா நம்ம வந்து இந்த இடத்து இங்கேயும் டார்க் ஆக்கிடுறோம். ஏன் டார்க் ஆக்குறோம்னா ஒன்று வந்து அந்த இடம் கீழே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஷேடோ இருக்கும் அப்படின்றது ஒரு அர்த்தம். கரஸ்பாண்டிங்காக எல்லா இடத்துலையும் அந்த டார்க் உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான இது, அந்த டார்க் ஆக்கினா தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஷேடோ காட்ட முடியும், அந்த தரைக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை விட முடியும். அந்த வெளிச்சத்தை விடுறதுல தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது தெரியுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு குச்சியோ ஒரு மரமோ ஏதோ சம்திங் ஒன்று போடுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஆகும், காயறப்ப இது கொஞ்சம் லைட் ஆகும். எதுக்காக அதை போடுறோம்? இங்கே வந்து நம்ம இன்னும் அது ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டிடலாம். ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டினதும் அங்கே தண்ணி இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வந்து வந்துடுது. அந்த இடத்துல தண்ணி இருக்கிற ஃபீலிங் வந்துச்சா, இங்கே வந்து புல் வர வந்துடும். இப்போ இந்த கோயிலோடைய ரிஃப்ளெக்ஷனை நம்ம வந்து இந்த புல்லை போட்டுட்டு அப்புறம் கோயில் ரிஃப்ளெக்ஷனுக்கு போடுவோம். க்ரீன்ஸை வச்சு கொஞ்சம் டார்க்கர் க்ரீன், அடுத்த டார்க் க்ரீன் போகணும் நம்ம. இங்கேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இங்கேருந்து அது வருது, அங்கேருந்து அந்த டார்க் வருது.
ஏன்னா இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரும். அந்த சைடில் வர்றப்ப அந்த மண்ணில் வந்து ஷேடோ விழுகிறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம டார்க் வச்சோன்னா அந்த மண்ணில் ஷேடோ விழுகிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடம் வந்து நல்லா டார்க்காக கொண்டு வந்துட்டோமா? இங்கே வந்துடும். நான் வந்து மேலேயும் கோடு போட்டுக்கிட்டு இருக்கேன், கீழே இருக்க கோடையும் நெகட்டிவாக விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து கீழே அந்த லைட் கிரீன் இருக்கு பார்த்தியா, அந்த நெகட்டிவாக இங்கே விட்டுக்கிட்டு இருக்கேன், மேலே டார்க் இருக்கிறதையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ரெண்டையும் நான் கவனிக்கணும். அதை இப்போ இங்கே வர்றப்ப நான் கீழே வந்து அப்படின்னு செஞ்சேன்னா, அப்படி கோடு போட்டேன்னா அந்த இடத்துல புல் வந்துருச்சு பாரு, அது கிட்ட கொண்டு வந்து உனக்கு காட்டுறேன். சரியா? அப்போ மேலே வர்றப்ப நான் என்ன செய்வேன், அப்படியே உடச்சி விட்டுருவேன். அந்த இடத்துல அந்த அந்த புல் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு பாரு இந்த இடத்துல. எஸ் சார். நம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு உனக்கு? இல்லை சார். எப்படி வரைகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ நீ? ஆமாம் சார். ஆமாம், அது வேற செய்ய வேண்டியிருக்கு. சரியா? இப்போ அந்த 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 இது போட்டுட்டேன். நான் கொஞ்சம் கிட்டக்கு போயிட்டேன் அப்படின்னா உனக்கு அந்த என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும். இப்போ நான் இதுக்கு டார்க் கொண்டு வரப்பேன், அடுத்த அடுத்த லேயருக்கு டார்க் கொண்டு வரப்பேன். இப்போ இந்த லேயர் கொண்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் அதை மேலே கொண்டு போயிடுறேன், கொஞ்சம் லேசாக புரோக்கனா கொஞ்சம் கொஞ்சம். இப்போ அந்த சைடுக்கு டார்க்கு கொண்டு வரேன். அதுக்கு டார்க்கு கொண்டு வர்றப்ப என்ன செய்கிறேன்னா, அங்கங்கே கொஞ்சம் கோடுகள் இருக்குது, தெரியுதா உனக்கு? அப்போ அந்த கோடுகளை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த இடத்துலலாம் கோடு விட்டோம். லேசாக ப்ரெஷ் ஸ்ட்ரோக்காக போட்டது நம்ம இப்போ டார்க் வைக்கிறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதா என்ன செஞ்சுருக்கேன்னு? கீழேயும் கீழே இருக்கிறதுக்கு வந்து ஒயிட் விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். மேலே இருக்கிறதுக்கு டார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நல்லா டார்க் வைக்கிறேன். இங்கே புரியுது சார். மேலேயும் அது போயிட்டு இருக்கணும். அதாவது இது என்ன செஞ்சுருக்கோன்றதே கொஞ்ச நேரம் இது செஞ்சு பார்த்து கவனிச்சு இதை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற ஆளுக்கு மாத்திரம்தான் தெரியுமே தவிர எல்லாருக்கும் இது தெரியாது. லேசாக அதை கரெக்டாக கோடு கூட இல்லாமல் லேசாக உடச்சி விட்டுருவேன். சரி, இப்போ அதே இதை வந்து அடுத்த அடுத்த லேயருக்கு போகிறேன். அடுத்த லேயருக்கு இது டார்க் இருக்குது, இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை டார்க்கு, சைஸும் குறைஞ்சிருச்சு. கலர் எடுக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு லைட்டாக தான் வேணும். அங்கே வந்துருச்சா? இப்போ நான் வந்து என்ன செய்வேன், அங்கே சில கோடுகள் போடுறது மூலமாக தண்ணி இருக்குன்ற ஃபீலிங்கை வந்து அந்த வயலில் வந்து தண்ணி நிறைஞ்சு நிற்கிது. இதை வந்து நான் வேகா விட்டுறலாம். அதாவது வேகா விடுறது தான், ஒன்றுமே செய்யாமல் இல்லை. வேகா விடுறதுக்கும் எம்டியாக விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன செய்கிறேன், அந்த இடத்துல வரப்போடைய மேலே லைட் விழுந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அந்த லைட்டை விட்டுறேன். தெரியுதா உனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு? எஸ் சார்.
இதை செஞ்சுட்டு அந்த அங்கே டிப்பில் வந்து கொஞ்சம் ஒயிட்டை விட்டுட்டு, ஒயிட்டே விடலாம். ஆக்சுவலாக ஒயிட் விடாமல் அதுக்கு கலர் வைக்கணும் அப்படின்லாம் யோசிச்சோன்னா வைக்கலாம். ஒயிட் விடுறதா இருந்தாலும் விட்டுறலாம். விட்டுட்டு இந்த இது அப்படியே போயிடுது, அங்கே போய் சேர்ந்துருது அது. அங்கே க்ரீன்ஸ் இருக்குது பார்த்தியா, அதுக்கு வந்து கொஞ்சம் பாட்டமில் வந்து டார்க்ஸ் வச்சிடுறேன். இங்கே இருக்கக்கூடிய க்ரீன்ஸுக்கு இப்போ நம்ம எது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா? எது செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ எல்லாத்துக்குமே இன்னொரு டோன் வந்து வைக்க முடிய இடங்கள்ல எல்லாம் இன்னொரு டோன் வச்சிடுறது பெட்டர். அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு டோன் வச்சுருக்கோம். இங்கே இன்னொரு டோன் வச்சுருவோமே. ஒரு ஒயிட் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி கான்ட்ராஸ்ட் வேண்டாம், கான்ட்ராஸ்ட் கம்மியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸசிவாக தான் வேலை பார்க்குறேன் நான். ஜென்ரலாக தேவைக்கு மேலே தான் வேலை பார்க்குறேன். ஏன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும்ன்றதுக்காக. இப்போ நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா இன்னொரு டார்க் இருந்தால் நல்லா இருக்கும் போல தெரியுது இங்கெல்லாம். அப்போ இங்கே ஒரு டார்க் கொஞ்சம் போல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஒன்று வைக்கிறேன். சரியா? இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஏன்னா இப்போ அதை விட்டுட்டேன்னா அது மேலே கலர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஒப்பேக்கா கலர் வைக்கணும். அதனால் இப்போயே அதுக்கு வந்து ஏற்பாடுகள் பண்ணிடுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிடலான்னு வச்சுக்க. அங்கே கோயிலை வந்து நம்ம செஞ்சுருவோமா? சொல்லுமா, நம்ம சொல்ல முடியா இல்லையா? ஆமாங்க சார். கோயில் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கும். தண்ணியுடைய கலர் வரலாம், அது வரலாம், இது வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் அந்த மாதிரி செட்டப் ஆகும். இப்போ என்னன்னா இங்கே பாரு, இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த காம்பவுண்ட் வால் வரும். சார் ஜூம் கொஞ்சம் பண்ணுங்க சார். ஜூம், ஓஹோ, ஓகே. இந்த இடம் நான் க்ளீனாக ஒரு இருக்கிற ஒரு ஃபீலிங்கே வர ஆரம்பிச்சிருச்சு பாரு. ஒரு எஸ் ரியலிஸ்டிக் சார். ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு அது. சரியா, இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் போல் வாம்லியன் எடுக்க போகிறேன். அந்த வாம்லியன் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். ஏன்னா எப்போ வந்து அது வெளியில் வந்து டவார்னு கொட்டும்னு தெரியாது. இப்போ என்னன்னா அந்த பச்சை கலர் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தியா, அந்த பச்சை கலரு வந்து பாசம். அது மேலே வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த கோயிலுடைய ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வரணும். கோயிலுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். அப்போ இதுக்கு மேலேன்னா இங்கேருந்து அப்படி வந்து இதோட முடிஞ்சிரும்னு வச்சுக்கிறோம். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து அங்கே அவ்வளோ தூரத்துக்கு வரும் இல்லையா? அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அந்த கோயிலுடைய ரிஃப்ளெக்ஷன் வரும். நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வச்சுக்க, நான் எனக்காக செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா நேச்சுரலி நான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படாது. ஏன்னா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால தேவைப்படாது. எப்படி தேவைப்படாமல் இருக்குன்னா, இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்டிங், இயர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் ஒர்க் இல்லை, இயர்ஸ் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்டிங்.
இப்போ அப்படியே நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு அங்கே இன்னும் ஒரு 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 டார்க் வச்சாகணும் நம்ம அதுக்கு. அது வரும், அது மேலே வரும். அவ்வளவு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமும் அந்த ஆயில் இருக்கு. அப்போ ஆயில் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக பெயிண்ட் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் டார்க் ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்றதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ ஈவனாக அங்கே இருக்கக்கூடிய டார்க்கு வெளியில் வந்தாகணும். வெளியில் வரலைன்னா இந்த இடம் ஆடா தெரியும். யூஸ்வலாக நான் இவ்வளோ டீட்டெயிலுக்குள்ளே போக மாட்டேன். அது உனக்கு வந்து அந்த ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கு அதுக்குள்ள வந்து நிறைய எத்தனை தடவை காட்ட முடியுமோ அதுக்காக நிறைய செய்கிறேன். யூஸ்வலாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகா விட்டுருவேன் நான். வேகா விடலாம், விட்டோன்னா ஒன்றும் அசிங்கமாக தெரியாது. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு நல்ல ரியலிஸ்டிக்காக கொண்டு போயிருக்கலாம். ஃபோட்டோகிராஃப் இல்லாத, அதுக்கு தான் ஃபோட்டோகிராஃப் வச்சுக்கிறதுனா. ஃபோட்டோகிராஃப் இல்லாததுனால ஒரு கெஸ் ஒர்க்காக தான் செய்ய முடியுது அதை.
சரியா? இப்போ இந்த ரோடை போடுறதுக்கு முன்னாடி இந்த பனைமரத்தோடைய ரிஃப்ளெக்ஷனை போட்டுருவோமா? தூரத்தில் வர வர, மரத்தை விட்டு தூரத்தில் வர வர ஷேடோ வந்து லைட் ஆகிட்டே போகும். அது நமக்கு தெரிஞ்ச கதை தானே. ரிஃப்ளெக்ஷனாக எஸ் சார். இருந்தாலும் சரி, ஷேடோவாக இருந்தாலும் சரி, தூரத்தில் வர வர லைட் ஆகிட்டே போகும். நமக்கு தெரியும் அது. லைட் ஆகிட்டே வரும் அது. அங்கே நம்ம வச்ச கலரே லைட் ஆகும். திரும்ப வந்து நம்ம டார்க் ஆக்க வேண்டி வரும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஹரிசாண்டலாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹரிசாண்டலாக போடுறோம். தண்ணி ஆயிடுச்சா அந்த இடம்? எஸ் சார். ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை. பனைமரம் தாம்மா ரெக்கார்டிங் போயிடுச்சு. பனைமரம் வந்து நம்ம வின்ஸ்லோ ஹோமர் தூக்கி வச்சு அடுத்த தடவை செய்வோம் நம்ம. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டடி அது, பனைமரம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரோடை வந்து லைட் அண்ட் ஷேட் போடணும். சரியா? இப்போ இதுக்கு வந்து டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு நமக்கு. வேறு ரெஃபரன்ஸ் வேண்டாம். மட் வில்லேஜ் மட் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம், என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆஹா, ஆஃப் பண்ணிவிட்டேனே.
இதையும் ஆஃப் பண்ணிட்டு வரணும் போல இருக்கு. வந்துருச்சாமா உனக்கு? இது என்னுடைய இது வந்துருச்சு, கேமரா வரலையோ? எஸ் சார். இரு, அது அதாவது செட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரெக்கார்டிங்கை வந்து மறந்துடாமல் ஆன் பண்ணிடணும்.